நாட்டில் முதன்முறையாக பழங்குடி மக்கள் காடுகளில் சேகரிக்கும் சிறிய ரக வன உற்பத்தி பொருட்களும் குறைந்தபட்ச ஆதரவு விலைப்பட்டியலில் சேர்ப்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் முடிவுக்கு பழங்குடி அமைப்புகள் பாராட்டு. இந்தியாவின் வனப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் முக்கிய ஆதாரம் காடுகளில் கிடைக்கும் இயற்கையான தேன், கிழங்கு வகைகள், உலர் பழங்கள், சில வகை விதைகளாகும். இவை பாரம்பரிய இந்திய மருத்துவத்திற்கும் மற்றும் மக்களுக்கும் உணவாகவும் உள்ளது. ஆனால் கொரோனாவால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டபோது வனவாசிகளால் அவற்றை வெளியில் கொண்டு வந்து விற்க முடியவில்லை. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த சோதனையான காலத்தில் அவர்களுக்கு கை கொடுக்க மத்திய அரசு அவர்கள் வனங்களில் சேகரிக்கும் முக்கியமான வன உற்பத்தி சிறிய ரக பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைப்பட்டியலில் சேர்க்கும் வகையில் திருத்தம் மேற்கொண்டது. 2020 ஆண்டு மே மாதம் 26 தேதியன்று இந்த திருத்தத்தை மேற்கொண்டது. இதனால் கொரோனா காலம் என்று இல்லாமல் எந்த காலகட்டத்திலும் பழங்குடி மக்கள் அரசிடம் பாதுகாப்பான ஒரு குறிப்பிட்ட விலையில் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இப்போது மே 1 தேதியன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கைகளுக்கு கூடுதலாக தற்போது மேலும் டாசர் கோகுன், முந்திரி கர்னல், உலர் யானை ஆப்பிள், மூங்கில் ஷூட், மல்கங்கனி விதை, உலர்ந்த பெர்ரி, கம்ஹார் எனப்படும் கமாரி பழம் உட்பட 14 பொருட்களுக்கான பரிந்துரைகள் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆதரவு விலை குறித்தும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடி அரசின் இந்த நடவடிக்கையை பழங்குடி மக்களும் அவர்களின் நலனுக்கான அமைப்புகளும் வெகுவாக பாராட்டியுள்ளன.